ஹே ஹாய்டா. இன்னைக்கு நம்ம மேரிங் மிஸ்டர் சியோட 9th பாட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் இப்போது உங்கள் வீட்டில் கொண்டு வந்து உங்களை வீட்டுக்கு போயிருப்பான். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருப்பீங்க. அவனும் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். அப்போது நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க. உங்கள் கையில் மாவாக இருக்கிறனால அம்மாவை கால் அட்டன் பண்ண சொல்கிறீங்க. அவங்களும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா வாங்க எஃப்எஃப்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் அம்மா ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போது ஹே ஒயன், ஜஸ்ட் நான் இப்போ தான் ரீச் ஆனேன், அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. ஓ போயிட்டீங்களா? ஓகே தேங்க. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஓவனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஹீட்டுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே டியர். நீங்கள் இதை சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ பக்கத்தில் அம்மா இருக்கிறனால இந்த காலை எப்படியாவது என் பண்ணின்னு சொல்லிட்டு ஓகே தேயங்கா, நான் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறீங்க. ஆனால் அவன் என்ன ஈவினிங் கிசையும் இப்படி தான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு இப்போ கால் பண்ணி பேசினாலும் கட் பண்ணுறேன்ற அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. போச்சுடா அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப எம்பாரசிங்காக நிற்கிறீங்க. ஏன்னா அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. கிஸ்ஸை பற்றி இவன் பேசுகிறான், அதுவும் இன்னும் டீட்டெயிலாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல. தேங்காய் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் உடனே என்ன ஒயன், என் மேலே நீ கோவமாக இருக்கியா? உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஐம் சாரி ஒயன், நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அவங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அந்த காலை கட் பண்ணிடுறீங்க. அப்புறம் உங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே நிற்கிறீங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது ஏதோ ஸ்மைல் சவுண்ட் கேட்குது. ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் கவலைப்படாத, நான் இதை வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு என் மேலே கோவம் எதுவும் இல்லையா? நோ, நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, உன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, எனக்கு மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் எதுக்கு இதை பற்றி பெருசாக கோவப்பட்டுக்கிட்டு? எனக்கு உங்களை பற்றி தெரியும்டா. தேங்க்ஸ்மா, பட் நாங்கள் 2 பேருமே இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, பட் அவங்ககிட்ட சொல்லி வை, கால் பேசுகிறப்ப ஸ்பீக்கரில் இருக்கா என்னான்னு பார்த்துட்டு பேச சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஷை ஆகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அவங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களெலாம் சாப்பிட வச்சுட்டு நீங்களும் ரூமுக்கு போயிட்டு தயாங்க்கு வீடியோ கால் பண்ணுறீங்க. அவனும் அட்டன் பண்ணுறான். அப்பாடா, ஒரு வழியாக என் மேலே உள்ள கோவம் எல்லாம் போயிடுச்சா அவனுக்கு? என்னது கோவமா அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஆமாம், நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ அட்டன் பண்ணாமல் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டே இருக்க, அதான் என் மேலே நீ கோவமாக இருக்கன்னு நினச்சேன் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும்? நான் ஆக்சுவலி அப்போ கிச்சனில் இருந்தேன், டின்னர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் அம்மா தான் கால் அட்டன் பண்ணாங்க, அவங்க ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, அப்படி தான் பேசணும். நீங்கள் வேறு கிஸ் எல்லாம் பற்றி அப்போ சொல்கிறீங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அவங்க முன்னாடி அப்படியே எம்பாரசிங்காக நின்றுட்டு இருந்தேன். அதான் உங்களை பாதிலேயே கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னது அத்தையா? அத்தை கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டாங்களா? ஐயோயோ, அப்போ நான் பேசினது எல்லாத்தையும் கேட்டாங்களா அப்படின்னு அவன் அப்படியே ஷாக்காக நிற்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. தயாங்க, டோன்ட் வரி, அம்மா இதெல்லாம் ஒன்றும் பெருசு பண்ணிக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் சொல்லலை, உங்கள் 2 பேர் பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவன் அப்போவுமே டல்லாக தான் இருக்கான். நீங்கள் பாரு, நேற்று நீ காஃபி மேக் பண்ணி கொடுத்தப்போ கூட அவங்க என்கிட்ட உன்னை பற்றி பெருமையாக சொன்னாங்க தெரியுமா? அப்புறம் இனிமே கால் பண்ணுறப்ப கால் ஸ்பீக்கரில் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை மட்டும் பார்த்துக்கணும், ஓகேவா அப்படின்னோன்னு அவன் அப்படியே டல்லாகிடுறான். ஐயோ என்னடா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்ற மாதிரி டல்லாக இருக்கான். நீங்கள் உடனே சரி இதுலேருந்து இவனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க என்ன டேட் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னல, எங்கே போகிறோம், எந்த பிளேஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அது வந்து சர்ப்ரைஸ், நாளைக்கு நம்ம போகிறப்ப நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஐயோ தேங்காய் ப்ளீஸ் அப்படின்னு பவுட் பண்ணிக்கிட்டே கேட்குறீங்க.
அது ரொம்ப அழகாக இருக்குது. அவன் உங்கள பார்த்தோன்னே அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். இப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மொபைல் அப்படியே வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். அப்போது அம்மா தான் வந்துட்டு நிற்கிறாங்க. டின்னர் சாப்பிட்டவாடா? நோம்மா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஒயன் எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னான். நான் அதை லேட்டாக தான்மா சாப்பிட்டேன். அதனால் எனக்கு இப்போ வேண்டாம். ஓகேடா, நானும் அவளோட ஃபுட் எல்லாமே மிஸ் பண்ணுறேன்டா. அண்ட் அவளையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே வினாம்மா, நானும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. அதை கேட்டோடனே அம்மா பாடுறா, இப்போ கூட அவள் என்னை மிஸ் பண்ணுறான்னு சொல்கிற மாதிரியே எனக்கு காதில் கேட்குதுடா அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் பினாமா, இது வந்து ரியல் தான், இங்கே வாங்க, தேங்காய் மொபைலை பாருங்க அப்படிங்கிறீங்க. அவங்க மொபைலை எடுத்து பார்க்குறாங்க. அங்கே நீங்கள் இருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. மட்டும்தான் டின்னர் கொடுப்பியா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? பினாமா, உங்களுக்கும் நான் பண்ணியிருக்கேன், ஃப்ரிட்ஜில் இருக்குது, தேங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவனும் போய் எடுத்துகிட்டு வரான். அது ரசகுல்லா தான். உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ஓ வாவ் அப்படின்ட்டு ஒரு பீஸ் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. ஒயன், ரொம்ப செம்மையாக இருக்குது, ஐயோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு அவங்களும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே அந்த ரசகுல்லாவை சாப்பிட்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு உங்ககிட்ட குட் நைட் சொல்லிவிட்டு அவங்களும் ரூமை விட்டு வெளில போயிட்டாங்க. அப்போது அந்த ரசகுல்லாலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அவனும் சாப்பிட்றான். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், நானும் உன் கூட தானே இருந்தேன், இந்த ரசகுல்லாவை நீ எப்போ செஞ்ச அப்படின்னு கேட்குறான். நீ தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் இது பினாமாக்காக செஞ்சேன், அவங்களும் என்னை மிஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதான். அப்போது ஒயன், இது எனக்கு இல்லையா அப்படின்னு சேடாக பவுட் பண்ணிக்கிட்டே கேட்குறான். நீங்கள் பேபி, நானே உனக்கு தான். நான் வேணுமா, உனக்கு ரசகுல்லா வேணுமா? நீ தான் வேணும், ஆனால் நீ இப்போ இங்கே இல்லையே. டோன்ட் வெரி பேபி, நான் இங்கே இருந்தாலும் என் மனசு எப்போதுமே உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம நாளைக்கு தான் மீட் பண்ண போகிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஒயன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு, நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்களும் குட் நைட் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்டா எப்போதும் போல் எழுந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கடலை போட்டுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, சாமுக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ணுறீங்க. சொல்லுவேன், என்ன பண்ணுற? சென்னையில் தானே இருக்க? சென்னையில் தான் இருக்கேன். நாளைக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. என்னது நாளைக்கு ஈவினிங்கா? அச்சோ, என்னாச்சு? நாளைக்கு என்னை பார்க்க வருவல்ல? நாளைக்கு முடியாது ஷாம், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்புறம் வியோட கொஞ்சம் நான் டேட்டுக்காக வெளில போகிறேன், அதனால் நான் இப்போவே வரவா? வாடி, இப்போவே வா. சரி, ஓகே சாம், நான் காலை கட் பண்ணுறேன், இப்போவே உடனே கிளம்பி வரேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் உடனே கிளம்பி ஷாம் வீட்டுக்கு போகிறீங்க. போய் பெல் அடிக்கிறீங்க. அங்கே ஷாமோட அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹே ஒயன்மா, எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. ஷாம் வந்தால் தான் என்னை பார்க்க வருவேன், இல்லைன்னா வரமாட்டேங்கிற. அப்படிலாம் இல்லை ஆண்டி, கொஞ்சம் ஒர்க், அதனால அதில் அப்படியே பிஸி ஆகிட்டேன். எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஷாம் எங்கே? அவன் இந்த ரூமில் தான் இருக்கான், போய் பாரு, நான் உனக்கு ஏதாவது கொண்டு வரேன். ஓகே சொல்லிட்டு நீங்கள் போய் ஷாம் இருக்கிற ரூமை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. உங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா உள்ளே தேங்காய் இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு தேங்காய் அப்படிங்கிறீங்க. நீ எங்கே இங்கே? ஒயன், நீ எங்கே இங்கே? அதை நான் கேட்கணும். இது என் ஃப்ரெண்டு வீடு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா, நான் ஷாமை பார்க்கலான்ட்டு கால் பண்ணேன். நாளைக்கு அவன் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னானா, ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன். நீ இங்கே என்ன பண்ணுற? இது என்னோடய ஃப்ரெண்டு வீடு, நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். இப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறத ஷாம் பார்த்துட்டு, ஹே கூல் 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 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார வச்சுட்டு இங்கேயே உட்காந்துருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு குடிக்க எதனா கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவன் வெளில போயிட்டான். நீங்கள் வியை பார்த்துட்டு, நான் இங்கே வர்றது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனை அப்படியே லைட்டாக உங்களை புல் பண்ணுறான். நீங்கள் அவன் லேப்பில் போய் சிட் பண்ணிடுறீங்க. அவன் உங்கள் பேக் சைடை ஹக் பண்ணிவிட்டு, நான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணான் தெரியுமாடி,
தேங்க் காடுக்கு தான் நன்றி சொல்லணும், இங்கே நம்மளை வந்து மீட் பண்ண வச்சுருக்கான் அப்படின்ட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் தயங்கா விடுங்க, மாட்டேன், விடுங்க தயங்கா, ஷாம் வந்துடுவான், அவன் ஜஸ்ட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வர தான் போயிருக்கான், விடுங்க. மாட்டேன், ஆன்ட்டி வந்துடுவாங்க தயங்கா, விடுங்க. அவன் உங்கள் கிட்ட வந்து உங்கள் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறான், உங்களுக்கு அவ்வளோதான், அவுட் ஆஃப் ஆகிட்டீங்க நீங்கள். தயங்கா ப்ளீஸ் விடுங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் அவன் பக்கம் திரும்பி அவனை லைட்டாக கிஸ் பண்ணுறதுக்கு கிட்டக்க போகிறீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. உடனே நீங்கள் எழுந்துட்டீங்க. எழுந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நிற்கிறீங்க. உள்ள ஆன்ட்டியும் ஷாமும் தான் வராங்க. அவங்க கையில் ஜூஸ் இருக்குது. அவங்க உங்களை பார்த்துக்கிட்டு, ஒயன்மா ஷாமோட ஃப்ரெண்டை உனக்கு தெரியுமா? ஆண்டி நான் சொல்ல மறந்துட்டேன், இவர் தான் என்னோடய ஃபியான்சி. ஓ சரி சரி சரி, எனக்கு தெரியல, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், நான் ஷாம் கிட்ட பேசிகிட்டு இருந்தனால என்னை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க உங்கள்கிட்ட எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஷாம் வந்துட்டு வீக்கிட்ட, உனக்கு கேம் விளையாட தெரியுமா? தெரியும் ஷாம், ஆனால் நான் அதெல்லாம் சின்ன பிள்ளையில் விளையாடினது, இப்போலாம் ரொம்ப நான் விளையாடுறதெல்லாம் கிடையாது. இல்லை பரவாயில்ல வா, நம்ம 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வேணாம், நீ ரொம்பவே நல்லா கேம் விளையாடுவ, தேயாங்க அந்த அளவுக்கு தெரியாது, அதனால நானும் தேயாங்கும் விளையாடுறோம், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே விளையாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு விளையாட தெரியலன்றாலும் நல்லாவே விளையாடுறான். நீங்கள் தோற்று போகிற நிலைமைக்கு ஆகிட்டீங்க. ஷாம் வந்து உங்கள் 2 பேரையுமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் எங்கே நம்ம தோற்றுருமோன்னு சொல்லிட்டு வியை பார்த்துட்டு, தேயாங்கா அப்படின்னு லைட்டாக விங் பண்ணுறீங்க. அவ்வளோதான், தேயாங்க உங்களை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டான். நீங்கள் அதுதான் சாக்குன்ட்டு அவனை பீட் பண்ணி வின் பண்ணிடுறீங்க. தேயாங்க்கு, ஏய் நீ ரொம்ப போங்காட்டம் ஆடுற, என்னை நல்லா ஏமாற்றிட்ட பாரு, தேயாங்கன்னு கூப்பிட்டனால தான் நான் உன்னை டேர்ன் பண்ணேன், வின் பண்ணுறேன், நீ இப்படி ஏமாற்றிட்ட அப்படின்ட்டு அவன் கடந்து குதிக்கிறான். அப்போ நீங்கள் அதெல்லாம் இல்லை, உன்னை யார் திரும்ப சொன்னா, நான் கூப்பிட்டானா நீ ஏன் திரும்பணும், நீ கேமை தானே பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குமே சண்டை அப்படியே அதிகமாகுது. நீங்கள் அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. அவன் உங்களை பின்னாடியே சுற்றி துரத்திக்கிட்டே வரான் உங்களை பிடிச்சி அடிக்கிறதுக்காக. அப்புறம் இப்படியே 2 பேரும் சுற்றி ரூமில் அப்புறம் ஒரு பாலில் உங்களை வச்சு நல்லா பின் பண்ணிடுறான். உங்களால் எங்கேயுமே நவர முடியல, அந்தளவுக்கு முன்னாடி வந்து அப்படியே பின் பண்ணிட்டு நிற்கிறான். அவனை அப்படியே ஐட்டோய் நீங்களும் பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். தேயாங்கா என்னை விட்டு முடியாதுடி. அவன் அப்படியே லைட்டாக அவங்கக்கிட்ட ஸ்லோவாக க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு லைட்டாக டேர்ன் பண்ணுறீங்க. அங்கே ஷாம் இருக்கான். ஓ காட், இது ஷாம் இடல, ஐயோ அப்படின்னு தேங்க பார்க்குறீங்க. அவனும் அப்போ தான் டேர்ன் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கிறதே மறந்துட்டீங்க நீங்கள் 2 பேருமே. அவனை பார்த்தோன்னே நீங்கள் 2 பேருமே அப்படியே விலகி நின்றுக்கிறீங்க. ஷாம் உங்களை பார்த்துட்டு, அப்பாடா ஒரு வழியாக இப்போயாவது என் ஞாபகம் வந்துச்சு, நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறான். ஷாமை பார்த்துட்டு, தேங்க்ஸ் மச்சி. நீங்கள் என்னது மச்சியா? ஆமாம், வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அப்புறம் நாங்கள் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்ன மச்சான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டியது தானே? அப்படி வரீங்களா நீங்கள்? மேரேஜுக்கு முன்னாடியே நீங்கள் 2 பேருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, மேரேஜுக்கு அப்புறம் அவ்வளோதான் போலையே. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் எங்கே இருங்க, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு நடந்து போகிறீங்க. அப்போது ஷாம், சாரி ஒயன், ஐ எம் சீரியஸ்லி சாரி டி. அப்போது உங்களை பார்த்துட்டு, ஒயன்மா ப்ளீஸ் சாரி அப்படின்னு அவங்க 2 பேருமே உங்கள் பின்னாடியே வராங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே பின்னாடி கூட திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேரும் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிட்டே நடந்து வராங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஷாம், நான் உன்னை மட்டும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அப்போது தேயாங், ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பவுட் பண்ணிக்கிட்டே நிற்கிறான். நீங்கள் பிகாஸ் யூ ஆர் சாம் சைடு, என் சைடு நீ இல்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு நீ எனக்கு ஃபியான்சி, அப்புறம் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. யார் சொன்னா நான் அவன் சைடுன்னு? ஐ எம் ஆல்வேஸ் யுவர் சைடு, ஓகே? அட பாவி மாப்பிள்ள,
உன்னை நம்பி சப்போர்ட் பண்ண நீ எனக்கு படிச்சிட்ட மச்சான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது தெரியும்ல என்ன நடக்கும்னு. டே அப்பா நீ ஒயின் சைடே ஏறிடா ப்ளீஸ் அப்படிங்கிறான். எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வியும் நீங்களும் ஷாமுக்கு பாய் சொல்கிறீங்க. அப்போது ஷாம் உங்களை பார்த்துட்டு நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் உங்கள் 2 பேரால் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தேயாங்கும் ஷாமை பார்த்துட்டு நானும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இன்றைக்கி நீ என்னை இன்வைட் பண்ணலன்னா இது எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கேம்ஸ் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே சின்ன சின்ன மோதல்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்ட்டு சொல்கிறான். சரி ஓகே வாங்க எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஷாமுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. காரில் போயிட்டே இருக்கீங்க. அப்போது ரொம்பவே சைலண்ட்டாக வரீங்க. வியும் உங்களை பார்க்குறான் ஆனால் ஒன்றுமே கேட்கல. சரி ஷாமை விட்டு வரனால கொஞ்சம் சேடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றுமே கேட்கல. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றான். ஒயன் இங்கே வா. நீங்கள் அப்படியே எழுந்து அவனோட லேப்பில் போய் சிட் பண்ணுறீங்க. அவன் டிரைவர் சீட்டில் தான் இருக்கான். அவன் லேப் மேலே சிட் பண்ணியிருக்கீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் பேக் சைடு அப்படியே ரப் பண்ணுறான். ஓகே இட்ஸ் ஓகே, அவன் சீக்கிரமாகவே வந்துடுவான், நம்ம பார்க்கலாம், கவலைப்படாத, நான் தான் அவன் கூட இருக்கேன்னு, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. நீங்களும் அப்படியே சேடாக அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிருக்கீங்க. அவனும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். நீங்களும் வீட்டுக்கு போய் அப்படியே படுத்துடுறீங்க. அப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஒரு கால் ஒன்று வருது, அட்டன் பண்ணுறீங்க. அது வி தான். சொல்ல தேயாங்க, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளில வாயேன். ஒய் வெளியில் வா சொல்கிறேன். ஓகே. நீங்களும் வெளியில் போகிறீங்க. அங்கே டெலிவரி மேன் நிற்கிறாரு. மேம் உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. தேயாங்க 1 செகண்ட், எனக்கு டெலிவரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஹவு மச்? இல்லை மேம் இது ஆல்ரெடி பெய்ட் பண்ணிட்டாங்க. ஹோ யார் பண்ணா? அது நான் தான். அதை வாங்கிக்கிட்டு நீ ரூமுக்கு வா. நீங்களும் அந்த டெலிவரி பாய்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போகிறீங்க. தேங்க இது என்ன? வெயிட் நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கட் பண்ணிட்டு திரும்ப வீடியோ கால் கூப்பிட்றான். இப்போ ஓப்பன் பண்ணு. நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் அழகான ஒரு பொக்கே இருக்குது அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம். நீங்கள் 3 பேரும் எடுத்த ஃபோட்டோ தான் அது. ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். அப்புறம் சம் ஐஸ்கிரீம்ஸ் அண்டு சம் சாக்லேட்ஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் ஷாக்காக இருங்க. ஓ மை காட் தயாங்கா, எனக்கு தெரியும் ஒயன் நீ ரொம்ப சேடாக இருந்த, அதான் கொஞ்சம் உன்னை சேரப் பண்ணலான்ட்டு. ஐ ரியலி லவ் யூ தேயாங்க. ஐ டூ லவ் யூ ஒயன்மா. நீ அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிரு, இல்லைன்னா மெல்ட் ஆகிடும்ல. நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு பொக்கேவை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே தேயாங்க செம்மையாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்லாம் வேணாம், நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும். சரி நீ தூங்கு, நாளைக்கு நான் உன்னை பிக்கப் பண்ண வரவா? தயாங்கா இல்லை நானே என் காரில் வந்துக்கிறேன், அப்புறம் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. அவனும் அப்படியே கால் கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறீங்க. சீக்கிரமே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வாவ் செம்மையாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வீக்கோட டேட் இருக்கிறனால ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா என்ன இன்னைக்கு இதெல்லாம் போட்டிருக்கா? அதுவாம்மா இன்றைக்கி வீக் கூட கொஞ்சம் வெளியே போகிறேன் அதான். ஹோ டேட் போறியா நீ? ஆமாம்மா. சரி போயிட்டு வா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போய் உங்கள் கேபின்குள்ளே உள்ளே போகிறீங்க. நீங்கள் வி கேபினை பார்க்குறீங்க, வி இன்னும் வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஆலியும் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. நீங்கள் 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க. இடையில வி கேபினையும் பார்த்துக்கிறீங்க, ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஒர்க்கை சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஆலியா அவங்கள டேப் பண்ணுறா. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது அங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது நீங்கள் வி கேபினை பார்க்குறீங்க. அங்கே வி உட்காந்துக்கிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கா.
நீங்களும் அவனை பார்த்து ப்ளஷ் பண்ணுறீங்க. அப்போ ஆலியா உங்களை பார்த்துட்டு நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படிங்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவள் அதுக்குள்ளே எவ்வளோ நாளா நீங்கள் டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் உங்கள் ஜாப்பை குவைட் பண்ணுறீங்க, ஒருவேளை மேரேஜ் ஆக போகிறனாலையா அப்படின்னு கேட்குறா. உஃப் ஆலியா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் அதுக்கு மேலே எந்த கொஷின் கேட்காத மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறீங்க. நான் இப்போது போயிட்டு டயாக்கு காஃபி கொடுக்கணும், ஸோ நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டு டோர் நாக் பண்ணுறீங்க. மே ஐ கமன் டயாங்கா? சாரி சார், ப்ளீஸ் கமன் வயன். நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். அவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்குறப்ப. குட் மார்னிங் வயன். குட் மார்னிங், இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் பேபி. அவன் காஃபி வாங்கி ஒரு சிப் பண்ணிவிட்டு உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். தேர் இஸ் நோ சுகர். நோ சுகரா? இல்லையே, எனக்கு ஞாபகம் இருக்கே, நான் அதில் ஆட் பண்ணேன். சரி கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீ இப்படிலாம் டேஸ்ட் பண்ண வேணாம், அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னது அப்படின்னு அவனை அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவன் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் போய் அப்படியே விழுறீங்க. உங்களை பார்த்து அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அச்சோ கிளாஸ் டோராச்சே, நம்ம கிஸ் பண்ணுறதை எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ரிப்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் அவன் இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுறான். உங்களாட்டி அதை வெளியில் வரவே முடியல. அண்ட் அவன் உங்களோட லோவர் லிப்பை ரொம்ப ஹார்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் அதில் அப்படியே மூன் பண்ணி உங்கள் மவுத்தை நல்லா ஓப்பன் பண்ணுறீங்க. அவனோட டங் உங்களோட மவுத்துக்குள்ளே விளையாடுது. அவனுடைய இந்த கிஸ்னால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் ப்ரீத் பண்ணவே முடியல. அப்புறம் அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் நெக்கில் ஒரு பைட் பண்ணுறான். நீங்கள் மூன் பண்ணுறீங்க. அப்போது யோசிக்கிறீங்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவன் இப்படி பண்ணுறானே, யாராவது இதை பார்த்துட்டா என்ன பண்ணுறது. அட்லீஸ்ட் இந்த டோர் வந்து சவுண்டு ப்ரூஃப்னால என்னோடய சவுண்டு வெளியே போகிறதுக்கு வேலை இல்லை. பட் இவங்க பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனை நல்லா புஷ் பண்ணி விடுறீங்க. இடியட், வாட் ஆர் யூ டூயிங்? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அவன் உங்களை பார்த்துட்டு ஸ்மக் பண்ணுறான். நீங்கள் என்ன அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அங்கே பாரு அப்படின்றான். நீங்கள் அப்போ தான் பின்னாடி ஃபுல்லாக திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பேம்பு காட்டன்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கு. இதை நீ எப்போ பண்ண? நான் உன்னை எப்போ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனோ அப்போவே இதெல்லாம் பண்ணிட்டேன். அதை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே ப்ளஷ் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறியா? ரொம்ப க்யூட்டாக இருக்க பேபி. பட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அழகன் பண்ண விளைவால் தான் நீ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க. ஓ, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி அழகாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீ எப்போதும் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு நான் சொல்லவா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். உன்னோட அந்த லிப்பை அப்படியே நசுக்கி உன்னோட அப்படியே அந்த நெக்குக்கு போயிட்டு அங்கே என்னோட பைட் மார்க்கை விட்டுட்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நீ என்னுடையவன்ட்டு சொல்லணும். அதுக்காக தான் அது. நெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் ஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட் எடுத்து போய் அவனோட மவுத்தில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி இது போதும் மிஸ்டர் தயாங்கா. நவ் கெட் பேக் டு ஒர்க் அண்டு இந்த காஃபியை குடிங்க. ஐ ஹாவ் டு ஒர்க் டூ. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்க. அவன் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி உங்களை பேக் ஹக் பண்ணுறான். அவன் ஹெட்டை கொண்டு வந்து உங்கள் ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டு, காஃபியில் ஃபஸ்ட்டு ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, அது எப்போது உன்னோட லிப்புக்கு போச்சோ அப்போவே ஸ்வீட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டே ப்ளஷ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவனை புஷ் பண்ணி விட்டுட்டு அவன் ஐயை பார்க்காம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ரூமை விட்டு வெளில வரீங்க. ஆனால் அவன் சிரிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நீங்கள் கேபினை விட்டு வெளியே வந்துட்டு உங்களோட கேபினுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள்
போய் ரீச் ஆகிட்டு அங்கே போய் உங்கள் சீட்டில் சிட் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே உங்கள் லிப்பில் கை வைக்கிறீங்க. அது கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கான். பார்க்க வெளியில் தான் பிஸ்னஸ் மேனாக இருக்கான், ஆனால் இவன் கேடி ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸு இதெல்லாம் நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போது சடனாக யாரோ உங்களை ரொம்ப உழுக்குறாங்க. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. அது ஜோ, ஹாஸ்னி அண்ட் ஆலியா தான். ஜோ உங்களை பார்த்துட்டு ஆர் யூ ஓகே ஓயன்? ஹாஸ்னி ஏன் இப்படி பார்க்குற? ஆலியா உங்களை பார்த்துட்டு எல்லாம் ஓகே தானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? அவ்வளோதான்டா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். பாய்.